ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்காவது ஜாலியா இருக்குன்னு பார்த்தா ஸ்கூல் வேற ஸ்பெஷல் கிளாஸ் வேற வச்சுட்டாங்க. ரேணு நீ மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் கிளம்பி வந்துட்ட, நாங்களாம் வரல, நீயே போ. மேம் தாண்டா உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்ப நீ வரலன்னு வச்சுக்குவேன், அடுத்த டைம் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம்ல உங்க மார்க்ல கை வச்சேன்னு சொல்லிட்டாங்க பத்துக்கோ. சீக்கிரம் போய் கிளம்பி வாங்கடா. எதுக்குடா இவளை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? ஏன்டா நம்ம உயிரை வாங்குறதுக்கே இருக்காளா? படின்னு சொல்லி நம்மள சாவடிக்கிறாங்க, நம்மளால முடியல. டைம்ல இவளை யாராவது கூட்டிட்டு வந்தீங்க உங்களுக்கு யாரும் விட மாட்டேன் பாத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், எங்களை காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் எல்லாரும் இருக்கீங்களா? எங்க இனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது நீங்க தான் காப்பாத்தணும். அவதார் மண்டா என்னடா மறுபடியும் வந்துட்டீங்க? எதுவும் போலீஸ்காரங்க தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களா? உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. எவனா பிரச்சனை இங்க ஓடி வந்துருங்க. ஆனா உன சரி விடு, என்ன பிரச்சனை சொல்லு. ஏண்டா மறுபடியும் ஓடி வந்துட்டீங்களாடா? உங்க அம்மா அப்பா என்னடா பண்ணாங்க? உனக்கு ராஜாவா தான் ஆக்குனாங்க, அது உங்களுக்கு பொறுக்காதா? சும்மா வந்துகிட்டே இருக்கீங்க இங்கேயே. ஃப்ரெண்ட்ஸ் எங்க இனத்துக்கே பெரிய பிரச்சனை. எங்க இனத்துல எல்லாருமே ஒரு புதுவிதமான நோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சமா செத்து பொழுந்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. என்னப்பா சொல்ற தம்பி, என்னாச்சு? அவதார மக்கள் நல்லா தானே இருந்தாங்க, என்னப்பா சொல்லுப்பா. உங்களுக்கு எந்த நோயுமே வராதேப்பா, எப்படிப்பா திடீர்னு உங்க உலகத்துல நோயெல்லாம் பரவுச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. இருங்க நான் போய் வடக்கு மலையில இருக்க பூசாரி அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். போன டைம் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணாருல, உங்க சிவன் கடவுள் எங்களுக்கு, அதே மாதிரி இந்த டைம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் நினைச்சுதான் நாங்க வந்திருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. எங்க ஏவாக்காலன்னு சக்தி இழந்திருக்கு, ஏவாக்கால பழம் மட்டும் வேண்டியும் அதுக்கு சக்தி இன்னும் வரல. சரி இங்கே இருங்கப்பா, உங்க அம்மா அப்பா வந்தா இங்கே இருக்க வைங்க, நான் போயிட்டு பூசாரி அம்மா கூட்டிட்டு வரேன், அப்பதான் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியும். சரிங்கம்மா, நான் உங்களை தான் நாங்க மலை மாதிரி நம்பிட்டு இருக்கோம். தம்பிங்களா எங்களை பாத்தீங்களா? எங்க இனத்துல இருக்குங்க எல்லாத்துக்குமே நோய் வாய்ப்பட்டுருச்சு. குழந்தைகளா, எங்க நாவி மக்கள் எல்லாருமே உங்க உலகத்தை தேடிதான் வந்துட்டு இருக்கோம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், உங்க கடவுள் தான் எங்களை காப்பாத்தணும்ப்பா. என்ன நோயினே தெரியலப்பா, திடீர்னு எல்லாத்துக்குமே நோய் பரவிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரா மயங்கி விழுந்துகிட்டே இருக்காங்க. எங்க கிரகத்துல என் மக்களே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுப்பா. ஆண்டி இங்கே இருங்க, நீங்க எல்லாத்தையும் வர வச்சு இங்கே நிக்க வைங்க. பூசாரி அம்மா வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்தவுடனே என்ன பிரச்சனை கேட்டுக்கலாம். தோ பூசாரி அம்மா வந்துட்டாங்க, இப்ப அவங்க வந்துருவாங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. என்ன இவங்களா வேற்று கிரக வாசிகளா? இவங்களுக்கு தான் பிரச்சனையா? சோழி போட்டு இந்த காளி தேவியை என் மனசுக்குள்ள வர வச்சு நான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறேன். அகண்ட பிரம்ம தேசமே காளி தேவியே, காளி மகாகாளி வந்திருக்கண்டா, காளி வந்திருக்கு, என்ன பிரச்சனை சொல்ல போறேன். இப்ப யாரா என்ன வர வச்சது? இந்த அகில உலகத்தை ஆண்ட காளி தேவி நான் வந்திருக்கேன்டா. காளி எங்க அம்மா என்ன இப்படி ஆடிட்டு இருக்காங்க? எனக்கு ஒரே சிரிப்பா வருது, எனக்கு சிரிப்பா வருது, தாங்க முடியல சிரிப்பு. டேய் அவதார் மண்டையா, இந்த எல்லாமே உனக்கு சிரிப்பு கேக்குதா? அவங்க சாமி வந்து ஆடிட்டு இருக்காங்க, காளி தேவி. இப்படி எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தா உன் மண்டையிலே போட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க பாத்துக்க. ஒழுங்கா சாமியை கும்பிடு, அப்பதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். சாரிப்பா, நான் நம்மளா கும்பிட்டுக்கிறேன் காளி தேவி. சாமி என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. கைய கொடுங்க, பிரச்சனை உள்ளவங்க கிட்ட கைய கொடுங்க. எம்மா உங்க ராணி யாருமா? அந்த காளி தேவிட்ட கையக்கு சொல்லுங்க. சாமி நான் தான் சாமி, இந்த இனத்தோட தலைவி. உங்களுக்கு நோய் வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஜண்டா அகுபகு வண்டஹாவக விக்ரோச்சம் குபோ ஜண்டா. உங்களுக்கு எதிராக ஒரு அசுர சக்தி பூஜை நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் உங்கள் நோய் தாக்கப்படுறீங்க. உடனடியா நீங்க எனக்கு ஒரு எதிர் பூஜை பண்ணுங்க. காளி தேவிக்கு மனசார வேண்டி பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். பூஜையா எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க சாமி, நாங்க இப்பயே பண்றோம். அந்த பூஜைய தானாவே நான் நடத்தி காமிக்கிறேன். பூஜைக்கு தேவையான பால், தயிர், பன்னீர், பழனி எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்க. அம்மா காளி தேவி தாயே, இங்க பாரு, இந்த குழந்தையோட நிலைமைய பாரு. நீ தான் இவங்களை காப்பாத்தணும். அந்த அரக்க சக்திக்கு எதிராக நீ போராடு. உனக்கு நான் இப்ப பூஜை பண்றேன். காளி தேவி பூஜை ஆரம்பம். இந்த அவதார் என உயிரோடு இருக்கிறதும் இல்ல மொத்தமா அழிஞ்சு போறதும் உன் கையில. கோலவிலியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்ட கண்ணியம்மா, எங்க சென்னியம்மா, குங்கும கோதையே, அன்னைய சோதையே, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்பா விருப்பாச்சி, சுந்தர நீலியே, சௌந்தர மாளியே, வள்ளியம்மா எங்கள் அல்லியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, ஆடி அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா, அருள் முப்பாத்தம்மா, அனல் வெப்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையாம்பா, மண்மாரி பொன்மாரி செல்லாயி சிறும்பாயி மருபத்தூர் அம்மாவே வா.
திருப்பத்தூர் கௌமாரி, திருவானைக்காவம்மா, மாங்காட்டு காமாட்சி, மலையாள பகவதி, தஞ்சாவூர் மாரியே, கன்னியாகுமாரியே, மலையனூர் செம்பாகம், மயிலாப்பூர் கற்பகம், கன்னிகா பரமேஸ்வரி, அன்னையே ஜெகதம்பா, துலுக்காத்து அம்மாவே, துர்க்கை அம்மாவே, முக்கூலி அம்மாவே, குழம்பி அம்மாவே, எல்லை அம்மாவே, கங்கை அம்மாவே, நாச்சி அம்மா, தங்க பேச்சி அம்மா, அன்னை மூகாம்பிகா, எங்கள் யோகாம்பிகா, அடியாள மேலம்மா, தாயே வரிகோளம்மா, தூய பச்சையம்மா, வீர படவேட்டம்மா, பைரவி வைரவி, தேனாச்சி, திருப்பாச்சி, அம்மாயி பொம்மாயி, அழகம்மா, கனகம்மா, ஆதி பராசக்தியே. ஜண்டா மகாஜண்டா. அவதார் மண்டியா, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும். அங்க பிரதர்ஷனமா? அப்படின்னா என்ன? நாங்களாம் அதை பண்ணதே இல்லையே. அங்க பிரதர்ஷனம் மண்ணை உருண்டு சாமி சிலையை சுத்தி வரணும். சீக்கிரம் 2 பேர் பண்ணுங்க. அப்படி அம்மா காளிதேவி வந்துட்டீங்களா? எங்க பிரச்சனை தீர்க்க வந்துட்டீங்களா? எங்க இனத்துக்கு வந்த சோதனையை பாத்தீங்களா? சீக்கிரம் எங்க நோயெல்லாம் குணப்படுத்துங்க சாமி. உங்க காலில் விழுந்து கேட்கிறோம். எல்லாருமே சாமியை விழுந்து கும்பிடுங்க. எழுந்திரு மகளே, எழுந்திரு. உன்னுடைய பிரச்சனை இனி என்னுடைய பிரச்சனை. அது நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் அசுர சக்தியை அழித்து விட்டு வருகிறேன். காளி மகா காளி, எனக்கு எதிரா பூஜை நடக்குதா? அந்த ஜண்டா நம்மளை காப்பாத்துவான். ஜண்டா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வா காளி தேவி வா. ஏ அரக்கனே, நீ இன்று சாக போகிறாய். என்னால தாக்கு பிடிக்க முடியல காளி தேவி. உன்னை அழிக்க மறுபடி ஒரு ஜென்மம் எடுத்தாது பிறந்து வருவேன். அனைத்து தீய சக்தியும் அழிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் உங்க உலகத்திற்கு செல்லலாம். எப்பொழுதும் நான் உங்களுடன் இருப்பேன் குழந்தைகளா. குழந்தைகளா, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.